பஸ்கா பண்டிகையில. அப்ப கர்த்தர் வந்து சீமோனை பார்த்து சொல்றாரு, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பேதுருக்கு எதை குறிச்சு அவர் பேசுறாங்கன்னே தெரியல. ஆனா ஜீசஸ் சொல்றாங்க, நீ பாரு, பிசாசு வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கான். உன்னைய என்ன பண்ண போறாங்க, சொலவுல கோதுமையை புடைக்கிறது மாதிரி உன்னைய உன்னோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கான். ஆனா நான் வேண்டிக் கொள்றது என்னது அப்படின்னா, நீ எப்பொழுதும் ஃபேத்ஃபுல்லா, எனக்கு ஃபேத்ஃபுல்லா இருக்கணும். எந்த நேரத்திலையும் உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, குறைஞ்சு போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்காக, நான் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா பேதுருக்கும் அங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அப்போ நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்ன சொல்றாங்க, ஜீசஸ் ப்ராஃபஸை பண்றாங்க. இதுவும் என்ன பண்ணல, பேதுருக்கு புரியல. அடுத்த வசனம் வாசிப்போம். உடனே அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுகிறேன் யோசிக்கவே மாட்டாரு. என்ன பண்றாங்க, உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஜீசஸ் வந்து ரொம்ப பாவத்தோட சொல்றாங்க, உன்னைய சொலவுல புடைக்கிறதுக்கு இந்த பெர்மிஷன் கேட்டிருக்கான். நான் உனக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய விசுவாசம் எந்த வகையிலையும் ஒழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக வேண்டிட்டு இருக்கேன். நீ குணப்பட்ட பின்பு என்ன பண்ணணும், உன்னுடைய சகோதரர்களையும் என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதனால பி ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாரத்தோட பேசிட்டு இருக்காரு. இவர் டக்குன்னு என்ன பண்றாரு, ஆண்டவரே அப்படிலாம் நீங்க பேசாதீங்க, என்ன இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை காவல்ல கொண்டு போனாலும் பரவாயில்ல, உங்களை சாவுக்கு நேரம் கொண்டு போனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவரே என்ன சொல்றாரு, கொண்டு போறாங்க. அப்புறம் அடுத்த வாசிப்போம் 22:34. உடனே ஜீசஸ் சொல்றாங்க, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப என்ன சொல்றாங்க, ஜீசஸ் மறுபடியும் ப்ராஃபஸை பண்றாங்க, இல்லப்பா, நீ வந்து சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ, 3 முறை என்னைய மறுதளிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஜீசஸ் என்ன பண்றாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போய் ரொம்ப வியாகுலம் அடைந்து என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமா வந்து யூதாஸ் வந்து என்ன பண்றாரு, முத்தத்தினால தேவகுமாரனை காட்டி கொடுக்குறாங்க. காட்டி கொடுக்குற வெளில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் என்ன நடக்குது, பேதுரு உடனே ஒரு வாளை எடுத்து 22:50 வாசிக்கிறோம். என்ன பண்றாரு, எல்லாத்துலயும் என்ன பண்றாரு, அவசரம் தான் அவருக்கு, எதுலயும் நிதானமா ஒரு இருக்கிறதே கிடையாது. இன்கன்சிஸ்டன்ட் பர்சன். என்ன செய்யறோம் என்ன பண்றோம்னு யோசிக்காம என்ன செய்யக்கூடிய ஆளு, ஒரு வீக் பர்சன். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, காதை வெட்டுறாரு. வெட்டினோடனே என்ன பண்றாங்க, இந்த கூட்டம் கூட்டு போகுது. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்ன சொன்னாரு, காவலிலும் சாவிலும் நான் உங்க கூடயே இருப்பேன் ஏசப்பான்னு சொன்னவரு இப்ப என்ன பண்றாரு, 22:54 வாசிப்போம். ஜீசஸை வந்து இப்ப என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி பிரதான ஆசாரியரோட வீட்டுக்கு நேராக இழுத்து கொண்டு போறாங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்துல என்ன பண்ணாராமா, பின் சென்றான். அவனுக்கு ஆசைதான், அவனுக்கு ஆசை இல்லாமலாம் இல்லை, ஜீசஸ் பின்னாடியே போகணும், அவர் கூடவே இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்ணல, ஃப்ளஷ் ஹெல்ப் பண்ணல, பயம் அவருக்குள்ள. நம்மளே என்ன பண்ணிடுவாங்க, வார்த்தையால சொல்லிட்டாரு, நான் காவலிலும் சாவலிலும் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னாரு, ஆசையும் பட்டாரு. ஆனா என்ன பண்ண முடியல, அதை செய்ய அவரால முடியல. அப்ப என்ன பண்ணாரு, பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். தொடர்ந்து வாசிப்போம். 22:55 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றாரு, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அடுத்தாப்புல சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். என்ன சொன்னாரு, கோபம் வர ஆரம்பிச்சுட்டு, கோபத்துக்கு என்ன பயம், என்ன ஆயிரும், நம்மளையும் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு பயம் வந்துட்டு என்ன சொல்றாரு, மனுஷனே, நான் அல்ல என்றான்.
அடுத்த வசனம், ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அடுத்த வசனம், அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. வாயில வார்த்தை இருக்கும் பொழுதே 3ஆம் தரம் தேவனை அவன் என்ன பண்ணும் போது மறுதளித்த போது என்ன ஆயிடுச்சு? சேவல் கூவிற்று. அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் என்ன பண்ணாரு? பேதுருவை நோக்கி பார்த்தார். இந்த ஒரு இடத்துல எனக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தொடர்ந்து வாசிக்கிற அந்த வசனங்கள்ல ஏசப்பாவை மனுஷன் போயிருக்காங்க பிரதான ஆசிரியர் வீட்டுல. அவரை ரொம்ப ஏளனப்படுத்தி பரியாசம் பண்ணி அவரோட கண்களை கட்டி என்ன பண்றாங்க, ஞான திருஷ்டிக்காரனே உன்னை அடிச்சுட்டு யாருன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கர வியாகுலம் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்கும். அப்ப அவருக்கு ஸ்ட்ரென்த்தே இருந்திருக்காது, அந்த நேரத்துல அடிப்பா இருந்திருக்காது. ஆனா அவர் பார்த்தாரு அப்படின்னா பார்த்தது ஜீசஸ் கிடையாது. ஜீசஸ்க்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நோக்கி பார்த்தார். எதுக்காக பேதுருவை நோக்கி பார்த்தார்? குற்றப்படுத்துறதுக்கா? இப்படி பண்ணிட்டியே, ஜீசஸை விட்ரை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் குற்றப்படுத்துறதுக்காக அவரை நோக்கி பார்த்தார். இங்கிலீஷ் வசனம் சொல்லுது, he gazed, Jesus gazed into Peter. பார்த்தார், அவர் கம்பேஷன், அவர் பார்க்கிறாரு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ அவர்கிட்ட என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. அவர் குற்றப்படுத்துகிற தேவன் இல்ல, பிசாசு தான் என்ன பண்ணும், குற்றப்படுத்தும். இதே போல தவறி விழுந்த ஒரு மனுஷன் தான் யூதா இஸ்காரியோத். அப்ப அவர் என்ன பண்ணாரு, யுத்தத்தினால தேவனை காட்டி கொடுத்தாரு. ஆனா நிறைய நேரங்கள்ல அந்த பந்தியில உட்காந்து அந்த யோவான் 6 எல்லாம் வாசிக்கிறோம், 25 வசனத்துல எல்லாம் வந்து ஜீசஸ் சொல்றாங்க, இங்க வந்து ஒரு பிசாசும் இருக்குது நம்ம கூட. 12 ஒருவன் யாரு, பிசாசு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு நேரத்துல என்ன ஆகல, ஜூடாஸ்க்கு அது கொஞ்சம் கூட அது உணர்த்தப்படவே இல்லை. ஏன்னா அவனோட கண்ட்ரோல் யார் கையில இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவரோட கையில இல்ல. அவன் வேறொருவனால என்ன பண்ணப்பட்டான், ஆளுகை செய்யப்பட்டான். அவனுக்கு விசுவாசமும் கிடையாது. ஜீசஸ் சொல்றாங்க, ஜான் 6ல வாசிக்கிறோம், இருக்கிறவங்கல்ல 12 பேர்ல விசுவாசம் உள்ளவங்களும் இருக்கிறீங்க, விசுவாசம் இல்லாதவங்களும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிச்சு பேசாரு அப்படின்னா தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசை குறிச்சு அவன் விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோவான் 6:65 ஜீசஸ் சொல்றாங்க, பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஜீசஸ் சொல்றாங்க. அப்ப பிதாவின் அருள் அப்படின்னா, அருள்னா இட் இஸ் a gift. அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு பிதாவானவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் யாரு அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவர். அப்போ முதல்ல யூதாஸ் விசுவாசிக்கிறார், அடுத்தாப்புல அதனால அவனால என்ன பண்ண முடியாது, பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ண முடியாது, எந்த வகையிலையும் he cannot be controlled by the Holy Spirit. அவன் முழுக்க பிசாசால என்ன பண்ணப்பட்டான், ஆட்கொள்ளப்பட்டான். அதனாலதான் யோவான் 16:11 சொல்லு, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியினால் அவன் என்ன பண்ணான், யூதாசை வந்து நியாய தீர்ப்புக்கு நேராக அவனை கண்டித்தான். அப்போ நீ குற்றவாளி, நீ வந்து மாசற்ற ரத்தத்தை நீ வந்து காட்டி கொடுத்துட்டு சொல்லிட்டு யூதாசை குற்றப்படுத்தி என்ன பண்ணா, ஜீசஸ்க்கு நேரா ரிப்பெண்டன்ஸ்க்கு நேரா திருப்பாம என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனை நாண்டு சாவர அளவுக்கு என்ன பண்ணான், அவனை நியாயம் தீர்த்துட்டான். He was not controlled by the Holy Spirit. He was controlled by the evil spirit. ஆனா பேதுரு அப்படி இல்ல, ஜீசஸோடயே கூட இருந்தாங்க, ஜீசஸை விசுவாசிச்சாங்க. ஆனா he was weak in flesh. பயத்தினால என்ன பண்ணாங்க, ஒரு என்ன பண்ணாங்க, தவறி போனாங்க, பேக்ஸ்லைட் ஆனாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, அத பயத்தினால ஜீசஸை என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணாம அங்க மறுதளிச்சாங்க. டினை பண்ண போது என்னாச்சு அப்படின்னா ஜீசஸ் மூலியமா பரிசுத்த ஆவியானவர் கண்களுக்குள்ளாக, பேதுருடைய கண்களுக்குள்ளாக நேரா பார்த்து அவரை குற்றப்படுத்தல. அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா, நீ குற்றப்பட்டு போகாத, டோன்ட் கிவ் அப், உன் மேல வைத்திருக்கிற அழைப்பு பெருசு. உன்னை அவர் என்னவா கூப்பிட்டு இருக்காரு, உன்னைய கற்பாறைன்னு கூப்பிட்டு இருக்காரு, சபையவே உன் மேலதான் கட்ட போறாரு. Don't give up. செஞ்சுட்ட பரவாயில்ல, but come back to Jesus.
கம் பேக் டு ஜீசஸ். அவர் சொன்னார்ல உன்கிட்ட லூக் 22ல என்ன சொன்னாரு, நம்ம அந்த டிபிடி வெர்ஷன்ல பார்க்கலாம். லூக் 22 31 32 வாசிப்போம். டிபிடி பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லிருக்காரு. Peter, my dear friend, listen to what I'm about to tell you. Satan has demanded to come and sift you like wheat and test your faith. அடுத்த வசனம், but I have prayed for you, Peter, that you would stay faithful to me no matter what comes. எது நடந்தாலும் பரவாயில்ல பேதுரு, நீ என்னை விட்டு என்ன போயிடாத, எனக்கு உண்மையாயிரு. இசப்பா எல்லாத்தையுமே அறிஞ்சிருந்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, that you would stay faithful to me no matter what comes. நீ தப்பே பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, don't give up. குற்றப்பட்டு போயிடாத, நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன், உன்னை ரிடீம் பண்ணிடுவேன், நான் உன்னை மீட்டு கொண்டுருவேன், நீ என்கிட்ட வந்தா போதும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதை சொன்னாங்க. Remember this offer after you have turned back to me, after you have turned back to me. இந்த வார்த்தையை கவனிங்க. அப்போ ஜீசஸ்க்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, you have to come back to me. இததான் அங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேதுருக்கு உணர்த்தினாங்க. ஜீசஸோட கண்களின் வழியா ஹோலி ஸ்பிரிட் கண்டித்து குற்றப்படுத்தல உணர்த்தினாங்க. பேதுரு, டோன்ட் கிவ் அப். ஜீசஸ் உன்கிட்ட சொன்னாங்கல்ல, உன்னோட ஃபேத்தை டெஸ்ட் பண்றதுக்கு பிசாசு உன்னைய புடைத்து பார்க்கிறதுக்கு உன்னோட ஃபேத்தை டெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனா டோன்ட் கிவ் அப். ஜீசஸ் உனக்காக ப்ரே பண்ணாங்கல்ல, உன்னோட ஃபேத் ஒரு காலமும் ஒழிஞ்சு போகாது. அவர்கிட்ட நீ எப்பவுமே ஃபேத்ஃபுல்லா இரு. கம் பேக் டு ஹிம், கம் பேக் டு ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணாங்க, அவனுக்கு உணர்த்தினாங்க. உணர்த்தின உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தாங்க முடியல. என்ன பண்ணாங்க, மனம் கசந்து அழுக ஆரம்பிச்சான். ரிப்பென்ட் பண்ணாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். யூதாஸ் also regret பண்ணாரு. ஆனா he did not come back to Jesus. அவரும் ரொம்ப மனஸ்தாபப்பட்டாரு. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப மனஸ்தாபப்பட்டாரு. ஆனா என்ன பண்ணல, தேவனிடத்துல வரல. ஏன்னா அவரை ஆட்கொண்டு நடத்தின ஆவி வேற. பேதுருவும் இடறி போனாரு. ஆனா he found a chance to come back to Jesus. He knew எங்க அப்பா என்ன பண்ண மாட்டாரு, ஒரு காலமும் என்னைய புறக்கணிக்க மாட்டாரு, ஒரு காலமும் என்னைய தள்ள மாட்டாரு. He found every chance. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது நடந்து முடிஞ்சிருச்சு, மனம் கசந்து அழுதுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட வாழ்க்கையே பயங்கர மறுரூபமாக்கப்பட்டுருச்சு. லூக்கா 23ல வாசிக்கிறோம் 9:10. ஜீசஸுக்கு அப்புறம் பரி பண்ணிட்டாங்க, கல்லறையில போய் என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி வச்சுட்டாங்க. அப்ப 3ஆவது நாள் என்ன பண்றாங்க, அந்த பெண்கள் எல்லாம் அங்க போறாங்க. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினார். அவர் மறுமொழியாக அவளை